யுஜிசி நெட் தேர்வை தொடர்ந்து அறிவியல் பாடங்களுக்கான உதவி பேராசிரியர் பணிக்கு நடத்தப்பட்ட CSIR நெட் தேர்வையும் தேசிய தேர்வு முகமை ஒத்திவைத்தது. நாட்டில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் அறிவியல் பாடங்களுக்கான உதவி பேராசிரியர் முதுநிலை ஆராய்ச்சி படிப்பிற்கான சேர்க்கைக்கு CSIR மற்றும் யுஜிசி ஒருங்கிணைந்த நெட் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. நடப்பாண்டிற்கான இந்த தேர்வு வரும் 25 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்கள் மற்றும் தேர்வு தொடர்பான உபகரணங்களை கொண்டு செல்வதில் உள்ள சிக்கல்களால் CSIR நெட் தேர்வை ஒத்திவைப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேர்வுக்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை குறிப்பிட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தேசிய தேர்வு முகமை நடத்திய யுஜிசி நெட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி தேர்வை ரத்து செய்த மத்திய அரசு இது தொடர்பான வழக்கை CBI வசம் ஒப்படைத்தது. மேலும் தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட் தேர்விலும் முறைகேடு நடந்துள்ள நிலையில் CSIR நெட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. प्रधान जी से मिले थे, उन्होंने स्टार्टिंग में कहा था कि NTA में कोई ऐसा कुछ गड़बड़ी नहीं हुई है. நீட் தேர்வில் உள்ள சிக்கல்கள் மற்றும் குறைகளை ராகுல் காந்தியிடம் மாணவர்கள் எடுத்துரைத்த காட்சிதான் இது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை காங்கிரஸ் MP ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வில் உள்ள சிக்கல் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ராகுலிடம் மாணவர்கள் எடுத்துரைத்தனர். सुप्रीम कोर्ट ने डायरेक्ट जितने भी केसेस हम PIL डाल रहे हैं लोग इस चीज के ऊपर डायरेक्ट. இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி நீட் தேர்வுக்கு தயாராகும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் வெயிலில் வீதியில் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை பிரதமர் மோடி அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வீதியில் இருந்து நாடாளுமன்றம் வரை மாணவர்களுக்கு இந்தியா கூட்டணி துணையாக இருக்கும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண சம்பவத்தில் CBCIDக்கு பதில் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராயம் குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மற்றும் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் CBCID விசாரணை என்பது வெறும் கண் துடைப்பு என விமர்சித்தார். CBCID விசாரணையிலே அவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் அவர்கள் நேர்மையான முறையிலே விசாரிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் இது அரசியல் புள்ளிகள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் முழுமையான விசாரணை வராது. அதனால்தான் எங்களோட நோக்கம் இதற்கு CBI விசாரணை வேண்டும். கள்ளச்சாராய மரண சம்பவத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி, ஏவவேலு ஆகிய இருவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார். கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று VCK தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த திருமாவளவன் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளச்சந்தையில் சாராயம் தாராளமாக கிடைப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் வரும் 24ஆம் தேதி VCK சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதிலே பாரபட்சம் கூடாது. எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதுபோன்ற கள்ளச்சந்தை வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள், கள்ளச்சாராய வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட வெட்டத்தின் கூட்டுச்சதி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளூர் காவல்துறை, மதுவிலக்கு பிரிவு, வருவாய்த்துறை அத்தனை பேரையும் ஒரு கூட்டுச்சதி இது. கல்வராயன் மலையில சாராயம் காய்ச்சி அங்கிருந்து வருதுன்னு சொல்றாங்களே, அது குறித்து அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கணும். கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முத்தரசன் கேட்டுக்கொண்டார். கள்ளச்சாராய சம்பவத்தால் கள்ளக்குறிச்சி முன்னாள் SP மோகன்ராஜ் விருப்ப ஓய்வுக்கு தள்ளப்பட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அது போன்ற செய்திகள் பொய் என்று மோகன்ராஜ் வீடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி முன்னாள் SP மோகன்ராஜ் கடந்த ஆண்டு இறுதியில் விருப்ப ஓய்வு பெற்ற சூழலில் ஆளும் கட்சியின் அழுத்தத்தால் அவர் விருப்ப ஓய்வு பெற்றதாக தனியார் நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் SP மோகன்ராஜ் தனது குடும்பத்தின் மருத்துவ நலன்களுக்காகவே தாம் விருப்ப ஓய்வு பெற்று அமெரிக்கா சென்றதாகவும் கள்ளச்சாராய விவகாரத்தின் அழுத்தத்தால் தாம் விருப்ப ஓய்வு பெறவில்லை என விளக்கம் அளித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும்
அமெரிக்கா சென்றோம். அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள். தனது விருப்ப ஓய்வு குறித்து உண்மைக்கு மாறான தகவல் பரப்பப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மோகன்ராஜ் எச்சரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் கடந்த நிதியாண்டை காட்டிலும் 2023-24 நிதியாண்டில் டாஸ்மாக் வருவாய் 1734 கோடியே 53 லட்சம் ரூபாய் அதிகரித்திருப்பதாக மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அறிவித்துள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி, கடந்த 2022-23 நிதியாண்டில் டாஸ்மாக் வருவாய் 44,121 கோடியே 13 லட்சமாக இருந்தது என்றும், நடப்பு நிதி ஆண்டான 2023-24 டாஸ்மாக் வருவாய் 45,855 கோடியே 67 லட்சமாக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சி சிறை தண்டனை பெற்று மனம் திருந்தியவர்களுக்கு மறுவாழ்வு நிதியாக சுயதொழில் தொடங்க 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மனம் திருந்திய அவர்களுக்கு 30,000 கொடுத்து கொண்டது 50,000 உயர்த்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எங்கே சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அது ஏறத்தாழ ஒரு கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் கள்ளச்சாராயம், போலி மதுபானங்களுக்கு எதிராக தீவிர பரப்புரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள 45 மதுவிலக்கு சோதனை சாவடிகளில் வாகன பதிவை அடையாளம் காணும் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான 1 நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு நடிகர் சூர்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் விசச்சாராயத்தை குடித்து 22 பேர் பலியான நிகழ்வை தொடர்ந்து இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தமளிப்பதாகவும், ஒரு சிறிய ஊரில் 50 மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடிக் கொண்டிருப்பது ஆறுதல் அளிப்பதாகவும், நீண்டகால பிரச்சினைக்கு குறுகிய கால தீர்வு என்ற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குறுகிய கால தீர்வை கடந்து மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை முதலமைச்சர் எடுப்பார் என்று மக்களோடு சேர்ந்து தானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பதாக நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார். சென்னை அருகே ராட்வெய்லர் நாய் கடித்து 11 வயது சிறுவன் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் சென்னை 1000 விளக்கு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை ராட்வெய்லர் நாய்கள் கடித்து குதறியதை அடுத்து சென்னையில் வளர்ப்பு பிராணிகளுக்கு உரிமம் கட்டாயம் என்று மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறியிருந்தார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னையை அடுத்த மாங்காடு பகுதியில் மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மாங்காடு அருகே உள்ள கொழுமணி வாக்கத்தில் வசித்து வரும் ராகேஷ் என்பவரின் மகன் துஜேஷ் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர் வீட்டில் வளர்க்கப்படும் ராட்வெய்லர் நாய் நடைபயிற்சிக்காக அழைத்து வரப்பட்ட நிலையில் அந்த நாய் சிறுவனின் தொடையில் கடித்துள்ளது. இதில் காயமடைந்த சிறுவன் பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுவனின் பெற்றோர் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் பக்தர்கள் மாங்கனிகளை வீசி வேண்டுதல்களை நிறைவேற்றிய உற்சாக காட்சிகள்தான் இவை. காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்திக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. வீட்டின் மாடிகள், கட்டிடங்களில் காத்திருந்த பக்தர்கள் பிச்சாண்டவர் மூர்த்தி வீதி விழாவை தொடர்ந்து சாலையில் மாங்கனிகளை வீசி வேண்டுதலை நிறைவேற்றினர். சாமிக்கு போனோம்னா பின்னாடி மாம்பழம் இருப்பாங்க, அதை வேண்டிட்டு பிடிப்பாங்க. பிடிக்கிறவங்க அது குழந்தை பிறக்கல, அது மாதிரி என்ன வேண்டுதல் வந்து அந்த மாம்பழம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து நிவர்த்தி பண்ணிடும். மறுபடியும் அவங்க அடுத்த வருஷம் அவங்களே அது மாதிரி இருப்பாங்க. நேர்த்திக்கடனாக வீசப்படும் மாங்கனிகளை பிடித்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பப்படுவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மாங்கனிகளை பிடித்து மகிழ்ந்தனர்.
மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மாற்று இடம் மறுவாழ்வு வழங்கும் வரை அவர்களை அங்கிருந்து அகற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 99 ஆண்டுகால ஒப்பந்தம் நிறைவடைய உள்ளதால் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அமுதா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த பொதுநல மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்றது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தொழிலாளர்களுக்கு மாற்று இடம் மறுவாழ்வு வழங்கும் வரை அவர்களை அங்கிருந்து அகற்றக்கூடாது என உத்தரவிட்டனர். மாற்று இடம் உள்ளிட்டவை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளிவருவதற்கு சில நிமிடங்கள் இருந்த நிலையில் ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. தொடர்ந்து திகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு தேர்தல் பரப்புரைக்காக வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்ததை அடுத்து அதை நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மீண்டும் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் முடிவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி விசாரணை நீதிமன்றம் வியாழக்கிழமையன்று தீர்ப்பு வழங்கியது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமை மாலை கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது. அமலாக்கத்துறையின் மனுவை அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவை நிறுத்தி வைப்பதாக கூறியது. இதனால் கெஜ்ரிவால் திங்கட்கிழமை வரை சிறையிலிருந்து வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை வெளியான குரூப் 2 தேர்வு தொடர்பான அறிவிப்பில் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பு முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 2327 காலி பணியிடங்களை நேரடியாக நிரப்பும் வகையில் குரூப் 2 தேர்வுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வியாழக்கிழமை வெளியிட்டது. அதில் கலை, அறிவியல், வணிகம் சார்ந்த பட்டப்படிப்புகள் தகுதியாக குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் பிஇ, எம்பிபிஎஸ் உள்ளிட்ட தொழில்சார் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி தற்போது விளக்கம் அளித்துள்ளது. இதற்கான பொதுவான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. முதல் நிலை தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூலை 19ஆம் தேதி முடிவடைய உள்ளது. நீட் மற்றும் டெட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக டெல்லியில் காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்ட காட்சிகளே இவை. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அவர்களை பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலும் போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர். இதேபோல நீட் மற்றும் டெட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக ஹைதராபாத், பாட்னா, மும்பை, லக்னோ உள்ளிட்ட நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். நீலகிரி, கோவையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்தை 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வீழ்த்தியது. மேற்கிந்திய தீவுகளில் உள்ள செயின்ட் லூசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் முதலில் பந்து வீச முடிவு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியில் அதிரடியாக விளையாடிய டிகாக் 38 பந்துகளில் 4 சிக்ஸர், 4 பவுண்டரிகளுடன் 65 ரன்கள் குவித்தார். இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை ஜோப்ரா ஆர்ச்சர் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 10 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. இருப்பினும் பரூக் மற்றும் லிவிங்ஸ்டன் ஜோடி நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை சரிவில் இருந்து விட்டது. ஆனால் அவர்களால் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல முடியவில்லை. 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து 156 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. நடப்பு 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இதுவரை ஒரு தோல்வியை கூட தென்னாப்பிரிக்கா சந்திக்காதது குறிப்பிடத்தக்கது.